இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆம் பிரியமானவர்களே, அன்று ஆண்டவர் மோசேயை விடுதலை பயணத்தின் வழிகாட்டியாய் தெரிந்து கொண்டார். வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு இஸ்ராயல் மக்களை நடத்தி சென்ற மோசேயாய் இன்று நம் இயேசு எம் அனைவரையும் அவரது வார்த்தையின் மூலமாய் வழிநடத்தி செல்ல ஆயத்தமாயிருக்கிறார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று மோசேயோடு ஆண்டவர் செய்து கொண்ட வாக்குறுதியை இன்று நம்மோடு புதுப்பித்துக் கொள்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் மோசேக்கு அன்று தயை கிடைத்தது போல நமக்கும் கிடைத்துள்ளது. வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு செல்கிறது. இன்றைய உலக காரியங்களுக்கு உட்பட்டு அடுத்தவர் நம்மை என்ன நினைப்பார்களோ என நினைத்து அன்றாடம் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்று இந்த வார்த்தையினூடாக நம்மோடு பேசுகிறார். அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து வாழ நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோமா? தகப்பனே, அன்று மோசையோடு கூட இருந்து அவருடைய இறுதி வாழ்நாள் முழுவதும் அவரை பாதுகாத்து வழிநடத்தி சென்றது போல எம்மோடும் இருந்து எம்மை காத்து வழிநடத்தும் தகப்பனே. ஆமேன்.